நான் அன்பு செல்வன், இந்த படத்தின் இசையமைப்பாளன். கரிசல்பட்டியும் காந்திநகரம் படத்தின் பெயர். இதில் 5 சாங்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ஜேர்னல் இருக்கும். அடியாத்தி பாதகி சிம்பிள் மெலடி சாங், இதை கார்த்திகும் சின்மயும் பாடியிருக்காங்க. பட்டாம்பூச்சி அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ சாங், இதை மதுபாலகிருஷ்ணன் பாடியிருக்காரு. அல்லி நகர பொண்ணுன்னு ஒரு ஃபோக் சாங், டிபிக்கல் ஃபோக், அதை பழனியம்மான் புது பொண்ணு பாடியிருக்காங்க. சண்டே ஒரு ஸ்பெஷலான சாங், அது ரஞ்சித் பாடியிருக்காரு. ஒரு பேத்தட்டிக் சாங் இருக்குது, அது ஹரிச்சரன் பாடியிருக்காரு. சாங் நல்லா வந்திருக்கு, கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தயாரிப்பாளர் தங்கையா முருகேசன் பேசுறேன். என்னுடைய பேனர் மயன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் சார்பாக கரிசல்பட்டியும் காந்திநகரம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய டைரக்டரா கார்த்திகை முருகன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் ஏ அன்பு செல்வன், லிரிக்ஸ் ரைட்டர் தமிழமுதன், 2 பேரும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் உதய் ரிதமிக்கான 2 ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். கதைக்களம் கிராமத்தையும் நகரத்தையும் சம்மந்தப்பட்டதுனால சிட்டி அண்ட் வில்லேஜ் கான்செப்ட். எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டைரக்டர் கார்த்திக் முருகன் ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா விதத்துலையுமே எனக்கு பாசிட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காரு. என் பேர் ரமேஷுங்க, நான் ஒரு நடிகன். ஆட்டோ ரமேஷ் அப்படின்னா என்னுடைய நண்பர்கள்லாம் தெரியும். கரிசல்பட்டி காந்திநகரம் படத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஹியூமராகவும் படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கலந்து பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தில் கரிசல்பட்டி காந்திநகரம் படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர் கார்த்திகை முருகன் நன்றி. அதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த பாடல் அனைத்தும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாடல் அனைத்தும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை நீங்கள் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு அற்புதமான பாடல். நான் தான் கரிசல்பட்டி டைரக்டர் கார்த்திகை முருகன் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இது முழுக்க சாதாரண மக்களோட வாழ்க்கையை தான் பதிவு பண்ணியிருக்கேன். அது சங்கடமா கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. முழுக்க சந்தோஷத்தை எய்ம் பண்ணி இந்த படம் முழுக்க ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கேன். இந்த படம் முழுக்க சந்தோஷம் மட்டும் கொடுக்குற நம்பிக்கையோட இது பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தை இந்த படத்துக்கு முக்கியமான ஒருத்தர் நன்றி சொல்லணும். அவர் இந்த படத்தோட தயாரிப்பாளர். இந்த படம் சிறப்பாக வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். என்னை முழுக்க சுதந்திரமாக எடுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஒத்துழைப்பு கொடுத்த அவருக்கு, மிஸ் தங்கை முருகன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் ரிதமிகா. கரிசல்பட்டி காந்திநகர் படத்தில் நான் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இதுக்கு முன்னாடி ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் எனக்கு இந்த மூவிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 3 times ஆடிஷன் வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இந்த ஃபுல் மூவிலையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். கஷ்டப்படவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் நான் போகும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு என்னை எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க, பழகுனாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய இந்த மூவி கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மாவுக்கு, அண்ணா அக்காவுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. ஒரு லவ்வருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு லவராக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு அமைச்சிருக்கு. சாங்ஸ் அன்பு செல்வன் சார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அடியாத்தி பாதையில் அண்ட் பேத்தா சோன் சாங் இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நீங்கள்லாம் கேட்டு என்னுடைய படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. மிக முக்கியமாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இருப்பவர். அவரோடு இந்த மேடையில் நான் இருப்பது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜப்பானி கதாபாத்திரத்தின் மூலமாக தமிழ் சினிமாவை கம்பீரமான நடை போட வைத்தவர். அந்த நடை சாதாரண நடை கிடையாது. கிராமத்து தெருக்களில் கம்பீரமாக நடை போட வைத்தவர். எங்களுக்கெல்லாம் அச்சாணியாக இருப்பவர். அதோட கடைசி கொலை தான், அது கடைசி கொலைன்னு சொல்லக்கூடாது, சமீபத்திய கொலை தான் கார்த்திகை முருகன். ஏன்னா வாழைக்கு கடைசி கொலை எது? வாழையடி வாழை அது வந்துகிட்டே இருக்கும். இப்படி கூட சொல்லலாம் கார்த்திகை முருகனை. ஏன்னா அவர் தமிழ் சினிமாவின் தகப்பன்னு போட்டிருக்காரு அவருக்கு. அவர் அந்த அளவுக்கு அவர் மேல அவருக்கு ஒரு பாசம். அவருக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு. அதாவது சிவபெருமானுக்கு 64 நாயன்மார்கள். அதுல 64வது நாயன்மார் நானு, 65வது நாயன்மார் கார்த்திகை முருகன்.
கரிசல்பட்டியும் காந்திபுரமும் வச்சிருக்கீங்க, பார்த்து டைட்டில் வைங்க. எனக்கு சேஃப்டிக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் கரிசல்பட்டியும் சாந்திபுரமும் ஒன்று பதிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காந்திபுரத்துக்கு பிரச்சனை வந்தாலும் வரலாம். யார் யார் எந்தெந்த சங்கம் வந்து தடை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா கருத்து சுதந்திரம் சினிமாவில் இன்னைக்கு எதுக்கு சுதந்திரமே இல்லாம போயிடுச்சு. அதனால சேஃப்டிக்கு பதிஞ்சு வச்சுக்கோங்க எந்தெந்த. ஏன்னா இதுல ஒரு சௌரியம் இருக்கு, எந்த அமைப்புனே தெரியாத அமைப்பெல்லாம் ஒரு கேஸை போட்டா அந்த அமைப்பு தெரிய ஆரம்பிச்சிருது. எவனே தெரியாதவன்லாம் ஒரு கேஸை போட்டானா அவன் நம்ம மூலமா தெரிய வர்றான். அதனால கண்டவெல்லாம் உள்ள வந்து கண்ட அமைப்பெல்லாம் உள்ள வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம். அதனால காந்தி வந்து நமக்கு தாத்தா தான், இருந்தாலும் ஒரு சங்கம் வந்து அது எங்களுக்கு மட்டும்தான் ஒரு சொந்தங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. 13 வருஷ கனவு இந்த சாலிகிராம ரோட்ல எத்தனை நாட்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் கார்த்திகை. ஏன்னா அவ்வளவு பெரிய போராட்டம். என்னுடைய ரூம்மேட் ரமேஷ் அவருடைய படத்தில் கோஆர்டினேட்டர், தா படத்தில் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணாரு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ரமேஷ் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். சில சமயம் வந்து சில நண்பர்களுக்கு உதவி பண்ணும்போது கார்த்தி வந்து ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு அந்த ப்ராஜெக்ட் உருவான விதத்தை என்று சொல்லும்போது எனக்கு தயாரிப்பாளர் மேல மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு. அவர் போய் சந்திச்ச தயாரிப்பாளர் வேற, அந்த தயாரிப்பாளனால் பண்ண முடியாதனால கார்த்தி முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்துட்டு இல்ல நம்ம பண்ணுவோம் கார்த்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணுங்கிற காரணத்துக்காக சில பேர் எத்தனை பேர் வார்த்தை கொடுப்பாங்க, சில சமயம் நடக்க முடியாம போகும். பட் அந்த வார்த்தை நிறைவேற்றணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த தயாரிப்பாளர். இது மாதிரியான நிறைய தயாரிப்பாளர்கள் வரணும். உண்மையிலே சமீப காலமாக சுசீந்திரன் ஆகட்டும், அவன் பாண்டியராஜன் ஆகட்டும், இவன் படம் இப்பதான் பார்த்தேன் நீர்பறவைய. எப்படித்தான் படம் பண்றாங்க. அதாவது கிராமங்கள் பாதிச்சிருக்கலாம், இவங்களை எல்லாம் கொஞ்சம் ஹியூமர், ரொம்ப ஹியூமர் சென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அடிப்படையில் நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. இப்ப சுசீந்திரன் எங்க காரணம் அற்புதமாக எங்கே கிராமங்கள் தங்கள் தடயங்களை இழந்து விடுமோ, தமிழ் அடையாளங்களை இழந்து விடுமோங்கிற காலகட்டத்தில் இவங்க எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்க வந்தாங்க. உண்மை இல்லைன்னா, ஏன்னா ஒரு மேலை நாட்டு கலாச்சாரம், பெரிய பெரிய கப்பல்கள்ல மேலை நாட்டு சரக்கெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அடடா இது என்னடாதுன்னு பார்த்தேன். இல்ல பயப்படாதீங்க, உங்களை மாதிரி படகோட்டை நாங்க வந்திருக்கோம், இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போய் அக்கறையிலிருந்து கொண்டு ஆடு மாடை கடத்தி நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றுறது நாங்க சிறு தோணியில வரணும்னு சொல்லி வந்தவங்க அவங்க. ஏன்னா மேலை நாட்டுக்காக நீங்க வந்து இறக்குங்க கப்பல்ல, பெரிய பெரிய கப்பல் வாங்க, எங்கள் தோணி தான் பிரம்மாமா இருங்க அப்படின்னு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடையாளப்படுத்திக் கொடுவதற்கு தமிழையும் இந்த மண்ணையும் மறுபடியும் அடையாளப்படுத்துவதற்கு இளைஞர்கள் பிரபுசாலம் எல்லாம் ஒரு படம் பண்ணுங்க, ரொம்ப அற்புதம். எனக்கு அந்த நாட்டில் பாலாஜி நான் இன்னும் பார்க்கல, இந்த பையனை இப்பதான் பார்க்கிறேன். போன வாரம் படம் பார்த்தேன், சில பக்கத்தை காண இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. படம் பார்த்து முடிஞ்சோம், யாரா இவன் எப்படா அப்படி ஒரு படம் பண்ணிருக்கேன். அதான் முதல்ல நான் ட்ரைலர் பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ சொல்ல மெமரி பவருக்கு ஏதோ கொஞ்சம் லூசான பையனை பற்றி ஏதோ படம் எடுத்துருப்போம். ரொம்ப அறிவுபூர்வமாகும். அதை சொல்றது ரொம்ப கஷ்டம். அந்த சப்ஜெக்ட என்ன நீ சொன்னாலும் அந்த சப்ஜெக்ட சொல்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அற்புதமா சொல்லி கிளைமேக்ஸ் அப்படி சிரிக்க வச்சு நம்மள என்னென்னமோ பண்ணிட்டோம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஒரு போதை இருங்க, எப்பவுமே தப்பா எழுதக்கூடாது. இதை சொல்லிதான் சமீபத்தில் மாட்டிட்டேன். அதுதான் மைக்கு பிடிச்சு பேசுவது. கைதட்டல் என்பது இந்த நிமிடத்திற்கு தான். நான் இப்ப சாப்பிடறதுடைய விஷயம் இந்த நிமிடம் தான். இன்ன வரைக்கும் என் ஷீல்டு கூட என்கிட்ட கிடையாது. 7 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். ஐ டிடன்ட் ஹேவ் இட். எனக்கு கிடையாது, எங்கே கிடக்குன்னு தெரியாது. இது அந்த நேரத்திற்கான உணவு தான். அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் நாட் யூ. இதை நான் சொல்லித்தான் மாட்டினேன். ரொம்ப ஒரு 50 ஒரு ரத்தம், சவ ரத்தம். எனக்கு இது ஒன்னதில்லை, இது என்னதில்லை. இந்த பவர் பாரதிராஜாங்கிறது God is given us. He has chosen the pipe. உன்ன பைப்பு தான் தண்ணி அவரது. தண்ணி விழுந்து எந்த பைப்ல தண்ணி போகலான்னு நினைச்சு அவன் விட்டான். சரக்கு நம்மளது அல்ல. ஏன் என் வீட்டில் நாங்கள் அண்ணன் 5 அண்ணன், ஏன் நான் மட்டும் பாரதிராஜா ஏன் ஹவு ஹி chosen is ப்ராப்பர் பைப். We are like a pipe அப்படின்னு சொன்னதுக்கு தான் ஒருத்தவங்க கோவம் வந்துருச்சு. அதனால தயவு செய்து நீங்க எல்லாம் எதையும் தலையில வச்சுக்காதீங்க, இதயத்தில் வைங்க. நன்றி, வணக்கம்.